இந்த பிப்ரவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு சாதாரண மாதம் கிடையாது. உள்ளுக்குள்ளே நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த எண்ணங்கள், மனசுக்குள் புதைந்து கிடந்த ஆசைகள், இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு சந்தேகப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிக்கும் காலம். இந்த மாதம் உங்களை அமைதியாக வைத்திருக்காது, சோதிக்கும், மாற்றும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். மனநிலை மற்றும் உள்ளார்ந்த மாற்றங்கள். கடகராசிக்காரர்களே, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவர்கள். சாதாரண விஷயத்துக்கே மனசு பாரமாகிடும். ஆனா இந்த மாதம் நான் எல்லாத்தையும் தாங்கணுமா, எனக்குன்னு யாராவது இருக்காங்களா, என்னோட உழைப்புக்கு மதிப்பு இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் உங்க மனசுல அடிக்கடி ஓடும். ஒரு வகையில் இது நல்லது. ஏனென்றால் நீங்க உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற மாதம் இது. முன்னாடி போல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நீங்க இனி நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவைனா இல்லன்னு சொல்ல கத்துக்குவீங்க. உங்களை காயப்படுத்துறவர்களிடமிருந்து தள்ளி நிற்பீங்க. குடும்ப வாழ்க்கை சுமையா ஆதரவா? இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் இரண்டு விதமான அனுபவம் வரும். ஒரு பக்கம் அம்மா, அப்பா, சகோதரர்கள், இவங்க மூலமா ஆதரவும் அன்பும் கிடைக்கும். ஆனா இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்புகள், பணச்சுமை, எதிர்பார்ப்புகள், இவை உங்களுக்கு மன அழுத்தம் தரும். எல்லாமே நம்ம மேலேயே ஏன்னு ஒரு கட்டத்துல நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த மாதம் ஒரு முக்கிய முடிவை குடும்ப விஷயத்துல எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களை சற்று கடினமாக காட்டலாம். ஆனா நீண்ட காலத்துக்கு அது நல்லதே. வேலை அல்லது தொழில், தடை, மாற்றம், வாய்ப்பு. கடகராசிக்காரர்களுக்கு வேலை விஷயத்துல இந்த பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான மாதம். வேலை செய்யறவர்களுக்கு மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு, உங்க உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் இல்லாத உணர்வு, இங்கிருந்து வெளியே போகலாமான்னு யோசனை, இது எல்லாம் வரும். ஆனா கவனிங்க, இந்த மாதம் கிடைக்கிற புதிய பொறுப்பு, புதிய ப்ராஜெக்ட், கூடுதல் வேலை, இவை எல்லாம் அடுத்த 6 மாதத்துக்கு உங்க கெரியர் டைரக்ஷனை மாற்றக்கூடியது. அவசர முடிவு வேண்டாம். இந்த மாதம் அப்சர்வ் பண்ணும் மாதம். தொழில் செய்றவர்களுக்கு பழைய கடன், பேமெண்ட் டிலே, நம்பியவர்களால் ஏமாற்றம், இது கொஞ்சம் மனசை உடைக்கும். ஆனா மாத இறுதிக்குள் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய கனெக்ஷன், ஒரு மாற்றம் தெரியும். பணநிலை வரும், போகும், நிற்காது. இந்த மாதம் பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா நிலைநிறுத்தம் இருக்காது. மருத்துவ செலவு, குடும்பச் செலவு, எதிர்பாராத செலவு வரலாம். ஆனா கவலை வேண்டாம். இந்த மாதம் பெரிய இழப்பு இல்லை, அதிர்ச்சி தரும் செலவு இல்லை. ஆனா சேமிப்புல கொஞ்சம் டிசிப்ளின் தேவை. காதல் மற்றும் உறவுகள். உண்மை வெளிச்சத்துக்கு வரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காதல் விஷயத்துல மிக உணர்ச்சிவசப்பட்ட மாதம். சிங்கிளா இருந்தா யாரோ ஒருவரை மனசுக்குள்ளே மிக ஆழமாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்தா உண்மையான பாசமும் அல்லது உண்மையான தூரமும் இரண்டில் ஒன்று தெளிவாக தெரியும். இந்த மாதம் பொய் நடிப்பு நீடிக்காது. உள்ளுக்குள்ளே வைத்திருந்த உண்மை வெளியே வரும். திருமணம் யோசனை அதிகம், முடிவு தாமதம். கடகராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் திருமண விஷயத்தில் அவசரம் வேண்டாம். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல பேச்சு வரும், குடும்பத்துக்குள் ஆலோசனை நடக்கும். ஆனா ஒரு கட்டத்தில் இது சரியான முடிவான்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் உங்க மனசு பலவீனம் இல்லை, அது உங்க அறிவு எச்சரிக்கை. இந்த மாதம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகாமலும் போகலாம், டேட் ஃபைனலைஸ் ஆகாமலும் போகலாம். ஆனா அது நல்லதுதான். தவறான உறவை தவிர்க்கிற காலம் இது. காதல் வாழ்க்கை ஆழம், உண்மை, கண்ணீர். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காதல் விஷயம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட மாதம். ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்கள் பார்ட்னர் உங்க மனசு புரிஞ்சிக்காம இருக்கிற மாதிரி தோணும். நான் மட்டும்தான் கொடுக்கறேனான்னு கேள்வி வரும். ஒரு கட்டத்துல நீங்க எல்லாத்தையும் சொல்லாம உள்ளுக்குள்ளே வைத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கலாம். இந்த மாதம் பேசாம இருந்தா பிரச்சனை பெரிதாகும். பேசினா சின்ன வலி இருக்கும், ஆனா மனசு லேசாகும். மாத இறுதியில் உண்மையான உறவு இருக்கா இல்லையா தெளிவாக தெரியும். சிங்கிள் கடகம். இந்த மாதம் யாரோ ஒருவர் மேல் உணர்ச்சி வசப்பட்ட ஈர்ப்பு வரும். அது பழைய நினைவாக இருக்கலாம், இல்லை புதுசா அறிமுகமானவராக இருக்கலாம். ஆனா இந்த மாதம் அவசர முடிவு வேண்டாம். மனசை முழுக்க ஒப்படைக்காதீங்க. பெண்கள், மனசுக்குள்ள போராட்டம். கடகராசி பெண்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். குடும்பம், உறவு, வேலை, ஆசை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண நீங்க சோர்ந்து போவீங்க. ஆனா நினைவில் வைங்க, உங்க தியாகம் வீணா போகாது. நீங்க அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை. இந்த மாதம் முடியும்போது
நீங்க மனசுக்குள்ள ரொம்ப வலிமையானவளா மாறியிருப்பீங்க. ஆண்கள் பொறுப்பு, சுமை, முடிவு. கடகராசி ஆண்களுக்கு இந்த மாதம் பொறுப்பு அதிகம், மன அழுத்தம் அதிகம். எல்லாத்தையும் நாம் தான் செய்யணுமான்னு தோணும். ஆனா இந்த மாதம் ஒரு பெரிய முடிவை எடுக்க வைக்கும். அது கெரியரா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியா இருக்கலாம். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், இந்த மாதம் கவனம் சிதறும், மனசு வேற பக்கம் போகும். ஆனா மாத இறுதியில் ஃபோக்கஸ் திரும்ப வரும். தேர்வு அல்லது இன்டர்வியூ பேனிக் இல்லாம எழுதினா ரிசல்ட் நல்லா வரும். வெளிநாடு அல்லது பயண வாய்ப்பு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தூர பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அது வேலை காரணமாக அல்லது குடும்ப காரணமாக எதிர்பாராத விதமாக வரும். உடல்நலம் மற்றும் மனநிலம் கவனிக்க வேண்டிய நேரம். கடகராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்க உடல் நலத்தை விட மனநிலத்துக்குத்தான் அதிக கவனம் தேவை. சிறிய விஷயத்துக்கே மனசு கனமாகும். தூக்கம் சரியாக வராம போகலாம். பழைய நினைவுகள் மனசை கிளறலாம். இதெல்லாம் நோய் இல்லை, அது மனசு சோர்வு. இந்த மாதம் உங்களை தனியாக வைத்துக் கொள்ளும் நேரம் தேவை. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி வேண்டாம். மாத இறுதியில் மனசு லேசாகும், தெளிவு அதிகரிக்கும். பணநிலை, முடிவில் நிம்மதி. இந்த மாதம் பணநிலையில் வருமானம் இருக்கும், ஆனா நிலைநிறுத்தம் இல்லை. மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகம், மாத இறுதியில் கட்டுப்பாடு வரும். இந்த பிப்ரவரி பண விஷயத்தில் பாடம் சொல்லும், சேமிப்பு முக்கியம்னு உணர வைக்கும். மாத இறுதியில் சிறிய நல்ல செய்தி அல்லது நிம்மதி தரும் தீர்வு வரும். வேலை அல்லது தொழில் பாதை தெளிவாகும். இந்த மாதம் ஆரம்பத்தில் வேலை அழுத்தம், மன நிறைவு இல்லாத நிலை. ஆனா மாத இறுதியில் உங்க பாதை தெளிவாகும். நாம இதுல தான் இருக்கணுமா, இன்னொரு வழி இருக்கா? இந்த கேள்விகளுக்கு உள்ளுக்குள்ளேயே பதில் கிடைக்கும். அவசர ஜாப் சேஞ்ச் வேண்டாம், பிளானிங் மட்டும் செய்யுங்க. மார்ச் மாதம் ஆக்ஷனுக்கு நல்லது. உறவுகள் உண்மை தங்கும், பொய் போகும். இந்த பிப்ரவரி மாதம் உண்மையான உறவுகள் தங்கும், நடிப்பு உறவுகள் விலகும். சிலரிடமிருந்து எதிர்பாராத டிஸ்டன்ஸ் வரும், அது வலி தரும். ஆனா அந்த வலி உங்களை வலிமையானவராக மாற்றும். மாத இறுதியில் மனசுக்கு நிம்மதி தரும் ஒருவரை நீங்க கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதம் நீங்க சத்தமில்லாமல் மாறுவீங்க. முன்பு சகித்த விஷயங்களை இனி சகிக்க மாட்டீங்க. நான் இப்படிதான்னு உங்கள் எல்லைகளை நீங்களே வரைய ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் பயமில்லை, அது வளர்ச்சி. மார்ச் மாதம் தொடங்கும்போது நம்பிக்கை அதிகரிக்கும், மனசு தெளிவாகும், சிறு வாய்ப்புகள் பெரிதாக மாறும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களை சோதிக்க வந்தது இல்லை, உங்களை உருவாக்க வந்தது. உங்களை புரியாதவர்கள் உங்களை விட்டு போகலாம், ஆனா உங்களை புரியும் வாழ்க்கை உங்களை தேடி வரும். அமைதியாக இருங்கள், உங்களை மதியுங்கள், அவசர முடிவுகளை தவிருங்கள். இந்த கடகம் பிப்ரவரி மாத ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மேலும் மாதந்தோறும் துல்லியமான ராசி பலன் வீடியோக்காக தமிழ் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.